உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தன்மதியே தாரகையே. வெளிச்சம் 15. இதையா தன் மெல்லிய கரம் அவனின் வலிய கரத்திற்குள் சிக்கொண்டிருப்பது கண்டு மென்னகையை சுமந்தபடி கடற்கரை மணலில் கால் புதைய நடந்தாள். அவள் முகத்தில் இருந்த கவலைகள் எல்லாம் காற்றில் கரைந்துவிட தன் மனதிற்கு நெருக்கமானவனின் அருகாமையை ரசித்து அனுபவித்தாள். அவன் தோளில் அவளை சாய்ந்ததும் அஜய் முகம் பூவாக மலர்ந்தது. அவனுக்கு அவன் கைகளுக்குள் இருக்கும்போது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. அவன் மனம் அவளின் இதத்தை அதிகம் எதிர்பார்த்தது. சில நாட்களாகவே அவளுடனான நேரம் மிகவும் சுருங்கிவிட்டதாக தோன்ற இன்று கல்லூரியிலிருந்து பாதியிலேயே கிளம்பியவன் அவளின் வகுப்புக்கு வெளியே காத்திருந்து அவள் வந்ததும் அழைத்து கொண்டு ஈசிஆரில் இருக்கும் அவர்களின் கெஸ்ட் ஹவுஸோடு இணைந்த பிரைவேட் பீச்சுக்கு அழைத்து வந்து விட்டான். முதலில் அவள் தயங்கினாலும் அவளும் அஜயை அதிகம் தேடி இருந்தாள். அவளின் புதிய தோழி அவளுக்கு படிப்புக்கான சுமையை அதிகம் கொடுத்து கவனம் முழுவதும் படிப்பில் இருக்கும்படி பார்த்து கொண்டது அவளுக்கு நன்மையே என்றாலும் அஜயை சந்திக்காத சில நாட்கள் அவள் துவண்டே இருந்தாள். கல்லூரியில் தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க இன்னும் 2 நாளில் அனைத்து தேர்வுகளும் முடிந்து விடுமுறை அறிவிப்பு வந்துவிடும் என்பதால் இனி அஜயை எப்படி பார்ப்பது என்று அவள் மனம் தவித்துக் கொண்டிருந்தது. அவன் அழைத்ததும் வேறு சிந்தனைகள் இல்லாமல் அவனோடு கிளம்பிவிட்டாள். மாலை கவிழ்த்து இரவை அழைத்துவிட்டு சூரியன் மேற்கில் சென்றதும் அஜய் இதயாவை தன் கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைத்து சென்றார். இதை தொலைவில் இருந்து கண்ட அவளை கண்காணிக்கும் டிடெக்டிவ் ஏஜென்சி ஊழியர் அவர்கள் கிளம்பியது முதலே நக்ஷத்ராவுக்கு விடாமல் கைபேசியில் அழைப்பு விடுத்துக் கொண்டிருந்தார். நக்ஷத்ரா மருத்துவமனையில் சந்திரனுடன் இருப்பதால் செல்லை சைலண்ட் மோடில் போட்டு விட்டிருக்க அவருக்குத்தான் இரத்த அழுத்தம் கூடியது. சூரஜ் வேகமாக தன் தந்தையின் முன்பு சென்று நின்றான். என்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யவே இல்லை. ஏன் டாடி இப்படி பண்றீங்க? அது என் பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு சொன்னல என்று இறைந்தான். சூரஜ், நான் என்னால முடிஞ்ச எல்லாமே செஞ்சுட்டேன். முதல்ல அந்த பூர்ணச்சந்திரன் தான் குறுக்க வந்தான். ஆனா கடைசியில நான் எதிர்பார்க்காதது எல்லாமே நடந்து போச்சுடா என்று மகனை சமாதானம் செய்ய முயன்றார். பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தின் முடிசூடாத மன்னனாக விளங்கும் ஜோஷித் பட்டேல். குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அவர் இளம் வயதில் தமிழகம் வந்து பெரிய அளவில் வியாபாரியாகி தனக்கான தொழிலை தானே நிலைநிறுத்தியிருந்தார். சூரஜ் பட்டேல் அவரின் ஒரே மகன். அவன் கேட்டு இதுவரை அவர் இல்லை என்று சொன்னதே இல்லை. ஆனால் இந்த கல்லூரி மாணவர் தலைவன் என்பது அவனின் கனவு. அதை நிறைவேற்றி விடாமல் தடுத்து அதை தன் மகனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சட்டநாதன் மேல் ஜோஷித்துக்கு பெரிய அளவில் கோபமும் கூடவே அவரின் தொழிலை சற்றே அசைத்து பார்த்ததால் வெறியும் இருந்தது. மகனை பொறுமை காக்க சொன்ன அவருக்கு உள்ளே கனன்ற கோபத்தின் அளவு அவருக்கு மட்டுமே தெரியும். சட்டநாதனை போன்ற எத்தனை அரசியல்வாதிகளை அவர் தொழிலில் சந்தித்திருப்பார். எத்தனை கிரிமினல்களை அவர் சமாளித்து மேலேறி வந்திருப்பார். அப்படி இருக்கையில் தனக்கு சாதகமாக மகன் கேட்ட ஒரு பதவியை தன்னால் பெற்றுத்தர முடியவில்லை என்றால் தான் அத்தனை பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நடத்தித்தான் என்ன பயன்? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் இருந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வரை அவருக்கு இருந்தும் காலையில் பல கோடி ரூபாய் அவருக்கு ஒரு ப்ராஜெக்டில் ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்டை நிறைத்தும் அவருக்கு அது மகிழ்வை கொடுக்கவில்லை. அடிக்கடி முகம் சுணங்கி வீட்டில் சுற்றும் மகன்தான் அவரின் சிந்தனையில் நிறைந்தார். அவனின் வாடிய முகத்தை காண பிடிக்காமல் அவரும் அந்த அஜயை மாட்டிவிட்டு இவனை அந்த பதவியில் ஏற்றி தன் காரியத்தையும் சாதித்துக் கொள்ள நினைத்தார். ஆனால் அதற்கும் அந்த சட்டநாதன் முட்டுக்கட்டை போட அவர் மகனும் ஒருபடி மேலே போய் சமூக சேவையெல்லாம் செய்து பெயர் வாங்கிக் கொண்டிருந்தான். அவருக்கு அதிக கடுப்பு என்னவென்றால் அந்த சேவையை அவர்கள் கட்சியில் இணைந்து செய்யக்கூடாதா? இவனுக்கு எதற்கு இந்த கல்லூரி பதவி என்று காய்ந்தார். ஆனால் சட்டநாதனின் ஆட்டமே வேறமாக இருந்தது. வருடம் ஒரு கல்லூரியில் மகனை சேர்த்துவிட்டு அவனை கொண்டு அவன் கல்லூரி மாணவர்களை தன் கட்சிக்குள் காந்தமாக இழுத்துக் கொண்டிருந்தார். மற்ற கல்லூரிகளைப் போல இந்த கல்லூரி மாணவர்களை அவரால் கவர்ந்துவிட முடியவில்லை.
மற்ற கல்லூரிகளில் அந்த கல்லூரி கலந்து கொள்ளும் விழாக்களில் எல்லாம் அவர்கள் கட்சி ஆட்கள் வைத்து மகனை பெரிய ஆளாக காட்டி அப்படியே கட்சிக்குள் இழுப்பார். இது ஆரம்பம் முதலே மேலோட்டமாக அஜய்க்கு தெரிந்தாலும் தனக்கு கிடைக்கும் பேருக்கும் புகழுக்கும் மயங்கி பணத்தை வாரி இறைத்து மகிழ்ச்சியாக தந்தை பெயரை உபயோகித்து சுகமாக வாழ்ந்து வந்தார். ஆனால் தற்போதுள்ள கல்லூரி வாசலை கூட இவர்கள் கட்சி ஆட்களால் மிதிக்க முடியவில்லை. அதற்கு இருந்த ஒரே தடை பூர்ணச்சந்திரன் என்னும் ஒரு பேராசிரியர் என்று தெரிந்ததும் முதலில் சாதாரணமாக நினைத்த சட்டநாதன் பின்னால் அவனால் பலவிதமாக அனுபவித்தார். அதனால்தான் மகனை இந்த கல்லூரிக்கு மாற்றி மாணவர் தலைவனாக்கி தங்கள் கட்சியின் முதல் முத்திரையை அங்கே பதிக்கப்படாத பாடுபட்டார். இதில் எதுவும் அஜய்க்கு தெரியாது என்பதுதான் பெரிய நகைச்சுவையே. தெரிந்த பின்னும் அவன் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் தன் நிலையே பெரிது, அதற்காக தந்தையின் மறைமுகமான வேலைகளை கண்டுகொள்ளாதவன் நேரடியாக அவனை இழுக்கும் போது நக்ஷத்ராவிடம் தஞ்சம் அடைந்து தன் வழியே செல்ல ஆரம்பித்தான். அதுவும் தந்தை அறியாதபடி. ஆனால் அவரும் கூடவே ஆட்களை வைத்துக் கொண்டு அவனுக்கே தெரியாமல் விளையாடி கொண்டிருப்பதை அவன் அறியவில்லை. இது எதுவும் தெரியாத சூரஜும் அவன் தந்தை ஜோஷித்தும் அஜயை அந்த பதவியிலிருந்து இறக்க பிரம்ம பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தனர். இன்று மகன் முகத்தில் தெரிந்த அதிகப்படியான இறுக்கம் அவரை வாட்ட, என்ன சூரஜ், ஏன் இருக்க, எதுக்கு கோபிக்கிற டாடி கிட்ட என்று ஆதரவாக கரம் பற்ற அவனும், அந்த அஜய் காலேஜ்ல நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான் டாடி. நான் அன்னைக்கே அந்த புது மேடம் பத்தி சொன்னேன், நீங்க தான் கண்டுக்கவே இல்லை. இப்ப அவங்க அவனுக்கு நிறைய ஐடியா கொடுத்து அவன் ஏதோ ஸ்டார் மாதிரி நடந்துக்கிறான் டாடி. அதை விட நேத்து வர என்னோட பைக்ல வர தவறு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் இன்னைக்கு அஜய் பைக்ல இடம் கிடைக்குமான்னு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு ஷேமா போச்சு டாடி என்று தனக்கிருக்கும் உலகத்தின் மிக முக்கிய பிரச்சனையை முன்வைத்தான். அதை கேட்ட ஜோஷித் தந்தையாக அவனை கண்டித்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ, விடு சூரஜ், அவங்க மட்டும்தான் பொண்ணுங்களா என்ன? நான் உன்னை மும்பை அனுப்புறேன். என் ஃப்ரெண்ட் அனுராக் வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா. அதுக்குள்ள உன் கார்ல இடமில்லாத அளவுக்கு பொண்ணுங்க ஏற என்ன செய்யணுமோ டாடி செஞ்சு வைக்கிறேன், சரியா என்று சொல்லிவிட்டு, நாளைக்கு ஸ்வீடன் வரைக்கும் போகணும், நீ இதெல்லாம் யோசிக்காத, அந்த புது மேடம் என்று யோசித்து விட்டு, நான் போயிட்டு வந்து என்னன்னு பாக்குறேன் சூரஜ் என்று சொல்ல, டாடி அது மட்டும் இல்ல, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான் என்றான் பொறாமை கண்களில் மின்ன. அன்னைக்கு என் முன்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெருமை பேசுறான் டாடி. ஏதோ ஹோம்லி கேர்ளா என்னென்னவோ சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறான் டாடி. எனக்கு அந்த பொண்ணு வேணும் டாடி என்றான் பிடிவாதமாக. இதை எதிர்பார்க்காத ஜோஷி, ஏ சூரஜ், நான் உன் அப்பாடா. ஏதோ ஜாலிக்கு பொண்ணுங்க கூட சுத்துறது, பார்ட்டிக்கு போறதெல்லாம் ஓகே. ஆனா காதல் கல்யாணம்னு பினாத்த கூடாது. அதுக்கெல்லாம் அப்பா என்னோட தொழில்துறை நண்பர்கள் பொண்ணுங்கள்ல யாருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கோ அவங்கள சொல்லுவேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா கல்யாணம் நம்ம பாரம்பரியத்தை போல நடக்கணும். அவன் அரசியல்வாதி பையன், ஓடி போய் கல்யாணம் பண்ணி ஜாதி பார்க்காம கல்யாணம் பண்ணா அப்படின்னு ஓட்டு வாங்கிட்டு போயிடுவான். ஆனா பிசினஸ் வேர்ல்டு அப்படி இல்ல. நம்ம மரியாதைய நாம தான் தக்க வச்சுக்கணும். அதை விட நம்ம அண்டர் கிரவுண்ட் வேலை எதுவும் வெளியில தெரியவே கூடாது என்று சொல்ல, மகன் மனமே இல்லாமல் தலையை ஆட்டினாலும் அவன் கண்களுக்குள் இதயா வந்து போனார். மெழுகு சிலை போன்ற அவள் மேனியும் ஸ்ட்ராபெரி உதடுகளும் அவனுள் போதையை ஏற்றியது. தந்தைக்காக அமைதி காக்க அவன் நினைத்தாலும் விதி யாரை விட்டது? சந்திரனுக்கான மருத்துவ அறிக்கைகளை பெற்றுக்கொண்டு மருத்துவரை சந்திக்க உள்ளே சென்றவளின் செல்போன் கர் கர் என்று வைப்ரேட்டில் துள்ளி துள்ளி அடங்கியது. அவளோ கணவனை பற்றி அறியும் ஆவலில் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மருத்துவர் சந்திரனின் காயங்கள் ஆறிவிட்டதாகவும் கட்டுகளை பிரித்துக் கொள்ளலாம் என்றும் சொன்னதோடு அவளின் இந்த சக்கர நாற்காலி நல்ல ஐடியா என்று பாராட்டினார். அப்படியே சந்திரனுக்கு மனநல மருத்துவரிடம் ஒரு சிட்டிங் எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்றும் அடுத்த 2 மாதங்கள் தவறாமல் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே மருத்துவமனைக்கு வந்து பார்த்துவிட்டு செல்ல சொன்னதும் சந்திரன் மனதில் நிம்மதியின் கீற்றுகள் என்றால் நக்ஷத்ரா முகத்தில் அப்பட்டமான மகிழ்ச்சி ரேகைகள்.
அவனை அழைத்துக் கொண்டு மனநல மருத்துவர் அறையில் விட்டுவிட்டு காத்திருப்போர் இருக்கையில் அமர பழைய நினைவுகள் அவளை தேடி சென்றது. ஆளுக்கு ஒரு படுக்கையில் உயிரை இழுத்துக் கொண்டிருக்க இவளும் தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் அலைந்த அவளின் நிலையை இன்று நினைத்தாலும் கண்ணீர் கடலாய் ஆர்ப்பரித்து கிளம்பியது. கண்ணீர் திரையை அவள் விளக்கிய போது 2 மாணவர்கள் பதற்றமாக உள்ளே நுழைவதைக் கண்டாள். அவர்கள் அவளின் கல்லூரி மாணவர்கள் என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும் என்பதால் நெற்றி சுருக்கி அவர்களை கவனிக்கலானாள். அவர்கள் சத்தமாகவே ஒரு அரை எண்ணை கூறி வழி கேட்டனர். அவர்களின் பதற்றத்தைக் கண்டு துணுக்குற்றவளாக அவர்களை பின்தொடர்ந்தாள். அவர்கள் நடையில் இருந்த வேகமே ஏதோ தீவிரமான ஒன்று என்று அவளுக்கு அறிவுறுத்த அமைதியாக சென்றாள். அந்த அறை மிகுந்த பணம் படைத்தவர்கள் மட்டுமே தங்கும் சொகுசு அறை. அதற்கு காவல் வேறு இருக்க உள்ளே யார் இருக்கிறார்கள், இவர்களுக்கு அங்கே என்ன வேலை என்று அவள் தலைக்குள் வண்டு குடைய அங்கிருந்த ஒரு செவிலியரை பிடித்து விஷயம் வாங்க நினைத்தாள். ஆனால் அப்படி அதெல்லாம் சுலபமானதாக இருக்கவில்லை. எனவே யோசனையோடு காரிடாரில் நின்று யோசித்துக் கொண்டிருக்க அவளை தட்டி உலகுக்கு இழுத்து வந்தார் ஒரு செவிலியர். என்னம்மா இப்படி இருக்க, ஓ வீட்டுக்காரரு மாமனார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று நலம் விசாரித்தார். அம்முதிய பெண்மணியை மறக்கவே முடியாது என்பதால் அவரை கண்டதும் முகம் மலரை விட மென்மையாக விரிந்து புன்னகையை ஏந்தி கொண்டது. நல்லா இருக்காங்க என்று பேசி மெதுவாக அந்த அறையை பற்றி விசாரித்தாள். அவளை அவர் சற்றே வித்தியாசமாக பார்த்தார். உடனே அவள், உங்களுக்கே நல்லா தெரியும், யார பத்தியும் நான் பேச மாட்டேன். அந்த பசங்க என்னோட காலேஜ் பசங்க, எதுவும் பிரச்சனைனா உதவுவேன், இல்லன்னா நான் பாட்டு போயிடுவேன். இத நான் அவங்க கிட்டே கேட்கலாம். ஆனாலும் பசங்க பயந்து உண்மையை சொல்லாம விட்டுட்டா அவங்களுக்கு தான் கஷ்டம் பாவம் என்று பேசியதும், உனக்கு இருக்கிற அக்கறையில கால்வாசி அவங்கள பெத்தவங்களுக்கு இருந்திருக்கலாம். எல்லாமே பெரிய இடத்து பசங்க, ஏதோ தப்பு பண்ணி பெருசா இழுத்துட்டு வந்திருக்காங்க என்று மேலோட்டமாக சொன்னவர் அவள் கண்களில் தெரிந்த அக்கறையில் முழுவதையும் ஒப்பித்தார். ஆரம்பத்தில் சாதாரணமாக கேட்ட அவளின் முகபாவங்கள் முழுவதையும் கேட்டதும் முதலில் திகைத்து பின் பயந்து இறுதியில் கோபத்தை தத்தெடுத்தது. அந்த செவிலியர் விடை பெற்றதும் யோசனையோடு மீண்டும் காத்திருப்போர் இடத்திற்கு வர ஆபத்துதான் செல்லின் வைப்ரேஷனை அவள் உணர்ந்தாள். வேகமாக வாசலுக்கு விரைந்தவள் அதை காதில் பொருத்தி, என்ன சார் இதையா வீட்டுக்கு போயாச்சா என்று கேட்டதும் எதிர்த்தரப்பு சொன்ன பதிலில் ஆடி போனாள். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.